தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை நம்முடைய அருமை தோழர் திருவள்ளூர் கிளையினுடைய கிளை செயலாளர் தோழர் உதயகுமார் அவர்கள் நடத்த இருக்கின்றார்கள். சேமிப்பு வங்கியினுடைய இறுதியாக சொல்லப்பட வேண்டிய செய்திகளும் மற்றும் சில தேர்விற்கான முக்கியமானவைகளை பற்றியும் உங்களிடம் விவரிக்க இருக்கின்றார். அனைவரும் பாடத்தினை கவனிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உதயா, நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோதையா? நான் மியூட் பண்ணிக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்ம ஆல்ரெடி போன கிளாஸ்ல எஸ்பி ப்ராடக்ட்ஸ் பத்தி ஒரு 5 டாபிக்ஸ் பார்த்தோம். எஸ்பி, ஆர்டி, எஸ்எஸ்ஏ, எம்ஐஎஸ், டிடி, பிபிஎஃப் ஒரு 6 சப்ஜெக்ட் பார்த்தோம். இன்னைக்கு வந்து மிச்சம் பேலன்ஸ் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போகிறோம். கூட வந்து டைம்ல தான் மேக்ஸிமம் ஜன் சுரக்ஷா ஸ்கீம்ஸையும் பார்த்துடலாம் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். இந்த ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். ஹூ கேன் ஓப்பன் இந்த ஸ்கீமை யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலாம்னா இண்டிவிஜுவல்ஸ் அபவ் 60 years ஆஃப் ஏஜ் ஓப்பன் பண்ணலாம். இது வந்து எந்த கண்டிஷனும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து ரிட்டையர்ட் சிவிலியன் எம்ப்ளாயீஸ். ரிட்டையர்ட் சிவிலியன் எம்ப்ளாயீஸ் அப்படின்றது நம்ம தான். நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயீஸ், கவர்மெண்ட் டீச்சர்ஸ், இது மாதிரி எல்லாருமே இவங்க தான் வந்து சிவிலியன் எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்லுவோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அபவ் 55 இருந்து பிலோ 60 years இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். எப்போ அப்படின்னா ரிட்டையர்ட் சிவிலியன் எம்ப்ளாயீஸ். ரிட்டையர்ட் சிவிலியன் எம்ப்ளாயீஸ். ஓகே. கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் மஸ்ட் பி மேட் வித்தின் 3 months ஆஃப் ரிசீவிங் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ். அதுதான் சொல்றாங்க. இவங்க இன்கேஸ் ஒரு 55 வயசுல 56 வயசுல இருக்கிற ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், ஒரு கவர்மெண்ட் டீச்சர்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகிறார் அப்படின்னா அவர் வந்து வித்தின் ரிட்டையர்ட் ஆன தேதியிலிருந்து 3 மாசத்துக்குள்ள அந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வாங்கின 3 மாசத்துக்குள்ள வந்து நம்ம கிட்ட எஸ்சிஎஸ்எஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ரிட்டையர்ட் டிஃபென்ஸ் எம்ப்ளாயீஸ். இவங்க யாருன்னா ஆர்மியில இருக்கிறவங்க, அவங்க தான் டிஃபென்ஸ் எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்லுவோம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா அபவ் 50 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ளவே இவங்க போட்டுக்கலாம். இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மஸ்ட் பி சேம், அதே தான். ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எப்போ ரிட்டையர்ட் ஆனாங்களோ அதுக்குள்ள ஒரு 3 மாசத்துக்குள்ள அவங்க வந்து நம்ம எஸ்சிஎஸ்எஸ் நம்ம போஸ்ட் ஆஃபீஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஜாயிண்ட் அக்கௌண்ட். இங்க வந்து சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் ஜாயிண்ட் வந்து ஒரு ஸ்பெஷல் என்னன்னா ஸ்பவுஸ் மட்டும்தான் இங்க ஜாயிண்ட் போட முடியும். ஓகேங்களா? இண்டிவிஜுவலா ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஜாயிண்ட் ஓப்பன் பண்ற மாதிரி இருந்தா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து என் அண்ணன், அப்பா, அம்மா அவங்கள கூட நம்ம ஜாயிண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியாது. ஹஸ்பண்ட்னா ஒய்ஃப், ஒய்ஃப்னா ஹஸ்பண்ட், அதுதான் ஸ்பவுஸ்ன்னு சொல்லியிருப்போம் இங்க. சரிங்களா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து attribution ஆஃப் டெபாசிட். இஃப் a joint account is opened, the entire deposit amount is considered to belong to the first account holder only. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்ம ஆல்ரெடி மற்ற ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஒன்ஸ் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றாங்கன்னா அதுல இருக்கிற ஷேர் வந்து 2 பேருக்குமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இங்க ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்கன்னா அந்த என்டையர் டெபாசிட் அமௌண்ட்டும் ஃபர்ஸ்ட் ஹோல்டர் யாரோ அவங்க மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்றத இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்ல எப்படி எங்க எஸ்சிஎஸ்எஸ் ஸ்கீம்ல எப்படி நம்ம டெபாசிட்லாம் பண்ண போறோம். மினிமம் டெபாசிட் ஷெல் பி 1000 அண்ட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 1000. அதாவது 2000, 3000, 4000, 50,000 அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். 1100, 1200 அது மாதிரி ஓப்பன் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரி சப்ஜெக்ட் டு மேக்ஸிமம் லிமிட் அப் டு 30 lakhs. ஒரு சிங்கிள் அக்கௌண்ட் ஒரு கஸ்டமர் ஓப்பன் பண்ண வராருன்னா அவர் 30 லட்சம் போட்டுக்கலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வரவங்களும் 30 லட்சம் தான் போட முடியும். சரிங்களா? ஓகே. இன்கேஸ் எனி எக்ஸஸ் டெபாசிட் மேட் இன் எஸ்சிஎஸ்எஸ் அக்கௌண்ட், அதாவது ஒரு இண்டிவிஜுவல் கஸ்டமருக்கு நம்ம எவ்வளவு சொல்லியிருப்போம், 30 லட்சம் மேக்ஸிமம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம் சொல்லியிருப்போம். அந்த 30 லட்சத்தை தாண்டி போச்சு அப்படின்னா எக்ஸஸ் அமௌண்ட் வில் பி ரீஃபண்டட் இமீடியட்லி. அந்த எக்ஸஸ் அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம், உடனே அவங்க ரீஃபண்ட் பண்ணிடுவோம் டு தி டெபாசிட்டர். அண்ட் ஒன்லி பிஓ சேவிங்ஸ் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வில் பி அப்ளிகபிள் ஃப்ரம் த டேட் ஆஃப் எக்ஸஸ் டெபாசிட் டு த டேட் ஆஃப் ரீஃபண்ட். என்னைக்கு அந்த எக்ஸஸ் டெபாசிட் பண்ணாங்களோ அந்த டேட்ல இருந்து நம்ம எப்போ அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி கொடுக்குறோமோ, அதாவது 30 லட்சத்துக்கு மேல ஓப்பன் பண்ணியிருந்தா க்ளோஸ் பண்ணி கொடுக்குறோமோ அந்த டேட், இந்த 2 பர்டிகுலர் டேட்டுக்கும் இடையில என்ன சேவிங்ஸ் அக்கௌண்ட் 4% எலிஜிபிளோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஓகே.
இன்வெஸ்ட்மெண்ட் அண்டர் தி ஸ்கீம்ஸ் குவாலிஃபைஸ் ஃபார் த பெனிஃபிட் அண்டர் ஏடிசிக்குள்ள இது கவர் ஆகும். சரிங்களா? ஓகே. இன்ட்ரெஸ்ட் எப்படி கொடுக்குறோம்? வழக்கமா வந்து மற்ற ஸ்கீம்ஸ் மாதிரி இல்லாம சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் நம்ம வேற மாதிரி கொடுப்போம். அது எப்படி இருந்தா பாருங்க. இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 1/7/2025 இந்த குவார்டர்ல நம்ம என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறோம்? 8.2 கொடுக்குறோம். அதாவது நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அதிகபட்ச இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 2 ஸ்கீம் கொடுக்குறோம். ஒன்று சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 8.2, எஸ்எஸ்ஏக்கும் 8.2. சரிங்களா? இங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ஷெல் பி பேயபிள் ஆன் குவார்டர்லி பேசிஸ் அண்ட் அப்ளிகபிள் ஃப்ரம் த டேட் ஆஃப் எங்க பாருங்க 31 மார்ச் 31 மார்ச் ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம், 30th ஜூனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், 30th செப்டம்பருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், 31st டிசம்பருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். நம்ம மொத்தம் 4 குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் வந்து இந்தந்த டேட்டை நம்ம கிரெடிட் பண்ண போறோம் கஸ்டமருடைய எஸ்பி அக்கௌண்ட்ல. ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் கேன் பி ட்ரான் த்ரூ ஆட்டோ கிரெடிட். ஆட்டோமேட்டிக்கா நம்ம எம்ஐஸ் எல்லாம் பார்த்தோம். மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க எஸ்பி அக்கௌண்ட் கிரெடிட் ஆகும்னு சொன்னோம்ல. சேம் அதே மாதிரி இதுவும் அந்த குவார்டர்லி ஒன்ஸ் அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிட போகுது. இதுல நான் அந்த அவங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல. ஓகேங்களா? இன் கேஸ் ஆஃப் எஸ்சிஎஸ்எஸ் அக்கௌண்ட் அட் சிபிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் கேன் பி கிரெடிட்டட் இன்டூ சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஸ்டாண்டிங் அட் எனி சிபிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எம்ஐஸ் சொன்னோம்ல, சேம் அதே கான்செப்ட் தான். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். திருவள்ளூர் ஹெச்ஓல ஒரு சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் எஸ்பி அக்கௌண்ட் வச்சிருக்கோம். இப்போ நான் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து நான் மயிலாப்பூர் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றேன்னா திருவள்ளூர் ஹெச்ஓல இருக்கிற சேவிங்ஸ் அக்கௌண்ட் எஸ்பி அக்கௌண்ட்டையே அங்கே இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் அக்கௌண்ட் கொடுக்கலாம். ஓகேங்களா? அதுதான் இங்க சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் இஸ் டாக்ஸபிள் இஃப் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் இன் ஆல் எஸ்சிஎஸ்எஸ் அக்கௌண்ட்ஸ் எக்ஸீட்ஸ் ₹50,000. நான் அந்த எஸ்பி ப்ராடக்ட் சொல்லும் போதே சொல்லியிருப்பேன். எஸ்பி, என்எஸ்சி, கேவிபி இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்ல இந்த எஸ்சிஎஸ்எஸ் தவிர்த்து மற்ற வர இன்ட்ரெஸ்ட் ஸ்கீம்ஸ் இன்ட்ரெஸ்ட்ல 10,000 தான் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா இங்க சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ஸ்ல 50,000. சரிங்களா? எதுக்காக இந்த 50,000னா in a financial year and TDS at the prescribed rate shall be deducted from the total interest paid. சரிங்களா? 50,000 எஸ்சிஎஸ்எஸ்ல நம்ம 50,000 மேல இன்ட்ரெஸ்ட் வர இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு இன்ட்ரெஸ்ட் வந்து கிராஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு டிடிஎஸ் போடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒருவேளை அந்த டிடிஎஸ் வந்து நோ டிடிஎஸ் வில் பி டிடெக்டட் இஃப் ஃபார்ம் 15G 15H. 15G அப்படின்றது வந்து 60 இயர்ஸ்க்கு பிலோ இருக்கிறவங்க சப்மிட் பண்ணணும். 15H அப்படின்றது 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க சப்மிட் பண்ணணும். இன்கேஸ் இந்த ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயருக்கும் அந்த 15G 15H கஸ்டமர்ஸ் வந்து எஸ்இஎஸ்எஸ் கஸ்டமர் வந்து நான் போஸ்ட் ஆஃபீஸ்ல ஃபைல் பண்ணிட்டாரு அப்படின்னா அவருக்கு வந்து நம்ம டிடிஎஸ் பிடிக்க மாட்டோம். ஓகேங்களா? அது வந்து பிஎம்சி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எம்ஐஎஸ்ல பிஎம்சி, எஸ்சிஎஸ்எஸ்ல பிஎம்சி கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் வரும். அதாவது நம்ம எப்போ எந்த டைம்ல க்ளோஸ் பண்ணா எவ்வளவு டிடக்ஷன் அப்படின்றது நம்ம எம்ஐஎஸ்ல சொல்லியிருக்கோம். இப்போ எஸ்சிஎஸ்எஸ்ல பார்க்க போறோம். இதுல இருந்து கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் வரும், அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம எஸ்சிஎஸ்எஸ்ல பிஎம்சி அப்படின்னு பார்க்கிறோம். அக்கௌண்ட் கேன் பி ப்ரீமெச்சூர்லி க்ளோஸ்டு எனி டைம் ஆஃப்டர் டேட் ஆஃப் ஓப்பனிங். இது வந்து எஸ்சிஎஸ்எஸ்ல மட்டும்தான் அப்ளிகபிள். அக்கௌண்ட்டை ஓப்பன் இன்னைக்கு ஒரு கஸ்டமர் ஓப்பன் பண்றாருன்னா மறுநாளே அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா அவங்க சீனியர் சிட்டிசன்ன்றதுனால அவங்களுக்கு எப்பாவது உடம்பு சரியில்லாம வரலாம், திடீர்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகலாம். அந்த மாதிரி டைம்ல உடனே அவங்க தேவைப்படுறதுனால இந்த எலிஜிபிள் பாயிண்ட் இருக்கு. அதாவது அக்கௌண்ட் இன்னைக்கு ஓப்பன் பண்றாங்கன்னா நம்ம மறுநாளே கூட அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி கொடுத்துடலாம் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ல. சரிங்களா? இஃப் அக்கௌண்ட் க்ளோஸ்டு பிஃபோர் 1 year, no interest will be payable and if any interest paid in account shall be recovered from principal. நான் உங்களுக்கு அடுத்த ஸ்லைட் பாருங்க, இதை பார்த்தா உங்களுக்கு கிளியரா புரியும். இந்த 3 பாயிண்ட்டுமே இங்க இந்த டேபிளா கொடுத்துருக்கேன். ஒரு எஸ்சிஎஸ்எஸ் அக்கௌண்ட்டை 1 வருஷத்துக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணா அவருக்கு வந்து நம்ம எந்த இன்ட்ரெஸ்டும் கொடுக்க போறது இல்லை. கூடவே வந்து ஆல்ரெடி பெய்டு ஏதாவது நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருந்தாலும் அதையும் நம்ம ரிகவர் பண்ண போறோம். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஜனவரி 2025ல அவர் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஜூன்ல கரெக்டா அடுத்த 6வது மாசமே அவர் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்றாரு அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம்? எந்த இன்ட்ரெஸ்டும் கொடுக்க போறது இல்லை. ஆல்ரெடி ஏதாவது அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருந்தாலுமே அதை ரிகவர் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணி கொடுக்க போறோம். இன்கேஸ் அதே சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை வந்து 1 வருஷத்துல இருந்து 2 வருஷத்துக்குள்ள அவர் க்ளோஸ் பண்றாருன்னா அவருடைய பிரின்சிபல் எவ்வளவு பிடிக்க போறோம்? 1.5% பிடிக்க போறோம். சரிங்களா? இன்கேஸ் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு 10 லட்ச ரூபா அவர் வந்து சீனியர் சிட்டிசன் நம்ம கிட்ட போட்டிருந்தாருன்னா இந்த 1 வருஷத்துல இருந்து 2 வருஷத்துக்குள்ள அவர் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணாருன்னா அவர்கிட்ட நம்ம எவ்வளவு பிடிக்க போறோம்?
1.5%, அதாவது 15,000 பிடிக்க போறோம். அதுவே வந்து 2 வருஷத்துல இருந்து 5 வருஷத்துக்குள்ள அவர் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்றாருன்னா அவருடைய பிரின்சிபல் எவ்வளவு பிடிக்க போறோம்? 1% மட்டும் தான் பிடிக்க போறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதே 10 லட்சம் வச்சுக்கோங்க. 2 வருஷத்துல இருந்து 5 வருஷத்துல அவர் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணாருன்னா நம்ம 10,000 அவருடைய பிரின்சிபல்ல இருந்து பிடிச்சிட்டு தான் கொடுக்க போறோம். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது இந்த எஸ்சிஎஸ்எஸ் பிஎம்சி பொறுத்த வரைக்கும். இதை கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. எம்ஐஎஸ் பிஎம்சில பிஎம்சி எஸ்சிஎஸ்எஸ் பிஎம்சில கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம எஸ்சிஎஸ்எஸ் மெச்சூரிட்டி பார்க்க போறோம். அக்கௌண்ட் மேபி க்ளோஸ்ட் ஆஃப்டர் 5 இயர்ஸ். எஸ்சிஎஸ்எஸ் அக்கௌண்ட் வந்து 5 வருஷம் ஆன பிறகு நம்ம கன்சர்ன் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டு என்னென்ன அப்ளிகேஷன் ப்ரிஸ்கிரைப் அப்ளிகேஷன்லாம் கொடுத்தோம்னா நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டு போறோம். சரிங்களா? இன் கேஸ் டெத் ஆஃப் அக்கௌண்ட் ஹோல்டர், ஒரு எஸ்சிஎஸ்எஸ் போட்ட கஸ்டமர் இறந்துட்டார் அப்படின்னா ஃப்ரம் த டேட் ஆஃப் டெத், எந்த டேட்ல இறந்துட்டாரோ அந்த டேட்ல இருந்து நம்ம என்ன கொடுக்க போறோம்? சீனியர் சிட்டிசன் ஸ்கீமுடைய இன்ட்ரெஸ்ட் 8.2 கொடுக்க போறது இல்லை, அது பதிலாக பிஓ சேவிங்ஸ் அக்கௌண்ட் 4% தான் கொடுக்க போறோம். சரிங்களா? ஓகே. அடுத்தது இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது பாருங்க. இன் கேஸ் ஸ்பௌஸ் இஸ் ஏ ஜாயிண்ட் ஹோல்டர், அதே சோல் நாமினி, அவங்க வந்து ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் போடுறாரு, ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் போடுறாங்க. ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்ட பட்சத்துல அவங்களுடைய ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்க வந்து நாமினியா இருக்கலாம், இல்ல ஜாயிண்ட் ஹோல்டரா இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது அக்கௌண்ட் கேன் பி கண்டினியூ டில் மெச்சூரிட்டி. அக்கௌண்ட்டை வந்து இப்போ 2 பேர் இருக்காங்க, ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, ஒய்ஃப் வந்து எஸ்சிஎஸ்எஸ்க்கு அவங்க எலிஜிபிளா இருக்கணும் ஃபர்ஸ்ட். அதாவது எலிஜிபிள்னா எப்போ 60 வயசுக்கு மேல இருக்கணும். ஓகேங்களா? இருந்தா அவங்க அந்த அக்கௌண்ட்டை வந்து அப்படியே கண்டினியூ மெச்சூரிட்டி வரைக்கும் கண்டினியூ பண்ணலாம். அவங்களுக்கு வேற எந்த எஸ்சிஎஸ்எஸ் அக்கௌண்ட்டும் இருக்கக்கூடாது. சரிங்களா? இந்த பாயிண்ட் பார்த்துக்கோங்க. எலிஜிபிள் டு ஓப்பன் எஸ்சிஎஸ்எஸ் அக்கௌண்ட் அண்ட் நாட் ஹேவ் அனதர் எஸ்சிஎஸ்எஸ் அக்கௌண்ட். 2 கண்டிஷன். ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, ஒய்ஃப் வந்து அந்த எஸ்சிஎஸ்எஸ் அக்கௌண்ட்டை மெச்சூரிட்டி வரைக்கும் கண்டினியூ பண்ணலாம். 2 கண்டிஷன். ஒரு கண்டிஷன் வந்து அவங்க எஸ்சிஎஸ்எஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கு எலிஜிபிளா இருக்கணும், அதாவது 60 வயசுக்கு மேல இருக்கணும். இன்னொன்று வந்து அவங்க வேற எந்த போஸ்ட் ஆஃபீஸ்லயும் எஸ்சிஎஸ்எஸ் அக்கௌண்ட் வச்சிருக்க கூடாது. சரிங்களா? அடுத்தது வந்து எஸ்சிஎஸ்எஸ் அக்கௌண்ட்டை வந்து நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். எப்போனா அக்கௌண்ட் ஹோல்டர் மே எக்ஸ்டெண்ட் அக்கௌண்ட் ஃபார் பிளாக் பீரியட் ஃபார் 3 இயர்ஸ். 5 வருஷம் எஸ்சிஎஸ்எஸ் அக்கௌண்ட் மெச்சூரிட்டி முடிஞ்ச பிறகு 3 வருஷத்துக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். எப்போ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் நம்பர் ஆஃப் டைம்ஸ், எத்தனை முறை வேணும்னாலும் அவங்க வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டே இருக்கலாம். டில் த டெத் ஆஃப் த டெபாசிட்டர் பை சப்மிட்டிங் பிரிஸ்கிரைப்டு ஃபார்ம், அதான் எஸ்பி எக்ஸ்டென்ஷன் 1. ஓகேங்களா? அந்த ஃபார்ம் பேர் வந்து எஸ்பி எக்ஸ்டென்ஷன் 1. இந்த ஃபார்மை கொடுத்து அந்த கன்சர்ன் போஸ்ட் ஆஃபீஸ் கொடுத்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. ஆனா இன்னைக்கு நீங்க கண்டிஷன் பாருங்க. அக்கௌண்ட் கேன் பி எக்ஸ்டெண்டட் வித்தின் 1 இயர் ஆஃப் மெச்சூரிட்டி. இன்னைக்கு டேட் 28/8/2025னா 28 இன்னைக்கு மெச்சூரிட்டி ஆகுது ஒரு அக்கௌண்ட்னா, இதே டேட்டு 2026க்குள்ள அவங்க வந்து அந்த எஸ்பி எக்ஸ்டென்ஷன் ஃபார்ம் 1 எக்ஸ்டென்ஷன் 1 கொடுத்துட்டு நம்ம அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்டட் அக்கௌண்ட் ஷெல் ஏர்ன் இன்ட்ரெஸ்ட் அட் ரேட் அப்ளிகபிள் ஆன் த டேட் ஆஃப் த மெச்சூரிட்டி. அந்த கஸ்டமர் வந்து இன்னைக்கு வராரு, இன்னைக்கு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வராரு, எக்ஸ்டென்ஷன் பண்ண வராருன்னா இன்னைக்கு டேட்டு மெச்சூரிட்டி டேட் இன்னைக்குன்னா இன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கொடுக்க போறோம் கஸ்டமருக்கு. சரிங்களா? ஓகே. இது பாருங்க. எக்ஸ்டெண்டட் அக்கௌண்ட் கேன் பி க்ளோஸ்ட் ஆஃப்டர் த எக்ஸ்பைரி ஆஃப் 1 இயர். 1 வருஷம் கழிச்சு தான் எக்ஸ்டெண்ட் பண்ண 1 வருஷம் கழிச்சு தான் அவர் வந்து அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். ஃப்ரம் த டேட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த அக்கௌண்ட் வித்தவுட் எனி டிடக்ஷன். Extended account can be closed before 1 year subjected to the deduction of 1%. பாருங்க, ஒரு கஸ்டமர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்ட பிறகு 1 வருஷத்துக்கு அப்புறமா அந்த எஸ்எஸ் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண வராருன்னா அவர்கிட்ட இருந்து நம்ம எந்த டிடக்ஷனும் பண்ண போறது இல்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, மார்ச் 2023 ஏப்ரல் 2023 ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்றாரு. அவர் 1 வருஷம் கழிச்சு மே 2024 க்ளோஸ் பண்ண வராருன்னா நோ டிடக்ஷன். அதே வந்து எக்ஸ்டெண்டட் அக்கௌண்ட் 1 வருஷத்துக்குள்ள அவர் வந்து க்ளோஸ் பண்ண வராருன்னா அவர்கிட்ட நம்ம 1% பிடிக்க போறோம். பிரின்சிபல்ல 1% பண்ணி தான் கொடுக்க போறோம். சரிங்களா? ஓகே. இதான் சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட் முடிச்சு. நம்ம வந்து நெக்ஸ்ட் எம்எஸ்எஸ்சி கொண்டு போகலாம். மகிழா சம்மன் சேவிங் சர்டிபிகேட். எம்எஸ்எஸ்சி யார் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா பை விமன் ஃபார் ஹர் செல்ஃப். விமன், பெண்கள் மட்டும்தான் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். அதனால தான் பேரே பார்த்தீங்கன்னா மகிழான்னு இருக்கு. சரிங்களா? ஓகே.
ஒரு பெண் அவங்களுக்காக அவங்களே ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு மைனர் கேலுக்கு கார்டியன் மூலமா ஓப்பன் பண்ணிக்கலாம். ரெண்டே ரெண்டு ரெண்டு பேர் மட்டும் தான் எங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. இங்க வந்து டெபாசிட் எப்படி பண்ண போறோம்? மினிமம் 1000 இருந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 100, மேக்ஸிமம் அப் டு மேக்ஸிமம் ஆஃப் 2 lakhs, 2 லட்சம் வரைக்கும் அவங்க வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். எப்படி இருக்கணும்? தௌசண்ட்ஸ், மினிமம் 1000, மல்டிபிள்ஸ் ஆஃப் 100, 1100, 1200 அது மாதிரி அவங்க எம்எஸ்எஸ்சி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே. மேக்ஸிமம் லிமிட் ஆஃப் rupees 2 lakhs in an account ஆர் ஆல் அக்கௌண்ட் ஹோல்ட் பை அன் அக்கௌண்ட் ஹோல்டர். ஒரே ஒரு அக்கௌண்ட் 2 லட்சம் கொடுத்தும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா எத்தனை அக்கௌண்ட் அதோடைய அடிஷனல் சேர்த்து 2 lakhs கிராஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஓகே. அதே மாதிரி a time gap of 3 months shall be maintained between the existing account and the opening of another account. ஒரு கஸ்டமர் வந்து எம்எஸ்எஸ்சி இன்னைக்கு வந்து ஓப்பன் பண்றாருன்னா ஒரு 1 lakh ஓப்பன் பண்றாங்க. இன்னும் அவங்களுக்கு வந்து லிமிட் எவ்வளவு இருக்கு? இன்னொரு 1 lakh இருக்கு. அவங்க இன்னொரு 1 lakh போட மறுநாளே வந்தா நம்ம வாங்க மாட்டோம். நம்ம எப்போ வாங்கணும்? மினிமம் கேப் ஆஃப் 3 months, 3 மாசம் இடைவெளி கடந்த பிறகுதான் நம்ம இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க கிட்ட வாங்கிப்போம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட். இப்போ ஒரு எம்எஸ்எஸ்சி நம்ம கிட்ட லைவ்ல இல்லை, இருந்தாலும் எதனா கொஸ்டின்ஸ் கேட்கலாம், அதை நான் சொல்லிடுறேன். இது வந்து 7.5% இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இன்ட்ரெஸ்ட் வில் பி காம்பவுண்ட் குவார்டர்லி. குவார்டர்லியே காம்பவுண்ட் குவார்டர்லி கால்குலேட் பண்ணிட்டு எப்போ கிரெடிட் பண்ணுவாங்கன்னா அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும்போது, க்ளோஷர் ஆஃப் அக்கௌண்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அக்கௌண்ட் ஓப்பன் ஆர் டெபாசிட் மேட் இன் கான்ட்ரவர்ஷன் ஆஃப் ரூல்ஸ். அதாவது 2 lakhs நம்ம மேக்ஸிமம் எவ்வளவு சொல்லியிருக்கோம்? 2 lakhs சொல்லியிருக்கோம். அவங்க வந்து 3 lakhs இல்ல 4 lakhs ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம உடனே க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டு போறோம். என்ன இன்ட்ரெஸ்டோடனா சேவிங்ஸ் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்டோட நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுப்போம், அது 4%. சரிங்களா? அவங்க விட்ரா எடுத்துக்கலாம். எப்போ விட்ரா எடுத்துக்கலாம்னா 40% withdrawal of eligible balance can be taken after 1 year from the date of account opening. ஓப்பன் பண்ண டேட்ல இருந்து ஒரு வருஷம் கழிச்சு என்ன பண்ணலாம்? அவங்க டெபாசிட்ல இருந்து 40% விட்ரா எடுத்துக்கலாம். இதுக்கு எந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ எம்எஸ்எஸ்சி பிஎம்சி, இது வந்து நான் சொன்னது வந்து விட்ரா. இப்போ வந்து பிஎம்சி பண்ண வராங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்? எந்தெந்த கண்டிஷன்னா டெத் ஆஃப் த அக்கௌண்ட் ஹோல்டர், க்ளோஷர் இஸ் அலௌட், ஃபுல் ஸ்கீம். நம்ம என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ எம்எஸ்எஸ்சிக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருப்போம். சரிங்களா? ஆன் கம்பேஷன் கிரவுண்ட்ஸ். அந்த கஸ்டமருக்கு வந்து லைஃப் த்ரெட்னிங் டிசீஸ் இருந்துச்சுன்னா நம்ம பிஎம்சி பண்ணி கொடுக்கலாம். டெத் ஆஃப் த கார்டியன். இப்போ நான் ஒரு மைனர் கேலுக்கு, மைனர் குழந்தைக்கு நம்ம ஒரு எம்எஸ்எஸ்சி ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்க கார்டியன் ஒரு வேலை இறந்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி கொடுத்துடலாம். அது ரெலவெண்ட் மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ், டெத் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்கணும். இந்த மாதிரி க்ளோஷருக்கும் நம்ம எம்எஸ்எஸ்சியினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அந்த ரேட்டை கொடுத்துருப்போம். ஓகேங்களா? அப்போ வந்து இந்த பிஎம்சி பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் 6 months வித்தவுட் எனி ரீசன், எந்த ரீசன் இல்லாம அவங்க வந்து எம்எஸ்எஸ்சி பிஎம்சி பண்ணிக்கலாம். என்ன ஒரே ஒரு கண்டிஷனா, எந்த ஒரு ரீசனும் தேவையில்லை. இன்ட்ரெஸ்ட் மட்டும் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 2% நம்ம மைனஸ் பண்ணி தான் கொடுப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நம்ம எம்எஸ்எஸ்சியில் 7.5னா -2%. அவங்க வந்து 6 மாசம் கழிச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்தாங்கன்னா நம்ம வெறும் எவ்வளவு கொடுக்க போறோம்? 5.5 இன்ட்ரெஸ்ட் தான் கொடுப்போம். சரிங்களா? அடுத்தது மெச்சூரிட்டி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆஃப்டர் 2 years, 2 வருஷம் கழிச்சு ஆட்டோமேட்டிக் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிட போகுது. க்ளோஸ் ஆகிட்ட பிறகு நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே சேர்த்து கஸ்டமர் கொடுத்துருப்போம். சரிங்களா? அடுத்தது என்எஸ்சி பார்க்கலாம். என்எஸ்சினா நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்ஸ். நம்ம கிட்ட நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கிற ஸ்கீம்ஸ்ல 2 சர்டிஃபிகேட் மட்டும் தான் இருக்கு. ஒன்று என்எஸ்சி 8th issue, இன்னொன்று வந்து கேபிபி. நம்ம என்எஸ்சி பற்றி பார்க்கலாம். என்எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 5 year. இது நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். 5 வருஷம் தான் என்எஸ்சினாலே 5 வருஷம். இது வந்து நம்ம இப்போ இருக்கிறது வந்து 8th issue. இது யார் ஓப்பன் பண்ணலாம்? சிங்கிள் அடல்ட் ஓப்பன் பண்ணலாம். 3 adults ஜாயிண்டா ஓப்பன் பண்ணிக்கலாம். கார்டியன் ஆஃப் பிஹாஃப் ஆஃப் மைனர் ஓப்பன் பண்ணிக்கலாம். கார்டியன் கூட சேர்ந்து அன்சவுண்ட் அண்ட் மைண்ட், இந்த லுனாட்டிக் பர்சன் சொல்லுவோம்ல, அவங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். மனநிலை குன்றியவர்கள் சொல்லலாம் அன்சவுண்ட் மைண்ட்னா. மைனர் அபவுட் 10 years இன் ஹிஸ் ஓன் நேம். 10 வருஷத்துக்கு மேல டைரக்டா ஒரு 10 வருஷத்துக்கு மேல இருக்கிற குழந்தை என்ன பண்ணா டைரக்டா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அவங்களே ஆப்ரேட்டும் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்ம என்எஸ்சிக்கு என்ன கொடுக்குறோம்னா 7.7 கொடுக்குறோம். காம்பவுண்டட் ஆனுவலி பட் பேயபிள் அட் மெச்சூரிட்டி. எம்எஸ்எஸ்சி பார்த்தோம்ல அதே மாதிரி தான். காம்பவுண்டா ஆனுவல் கால்குலேட் பண்றாங்க. ஆனா நமக்கு எப்போ அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்றாங்களோ அப்பதான் வந்து நம்ம மெச்சூரிட்டி கொடுக்க போறோம், இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போறோம்.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து டெபாசிட்ஸ். எப்படி டெபாசிட் பண்ணலாம்? 1000 இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 100. ஓகேங்களா? இது வந்து மேக்ஸிமம் லிமிட்டே கிடையாது, எவ்வளோனா அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். எனி நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கேன் பி ஓப்பன் அண்டர் த ஸ்கீம். அமௌண்ட்டுக்கும் லிமிட் இல்லை, நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸுக்கும் லிமிட் இல்லை, எவ்வளோனா ஓப்பன் பண்ணிக்கலாம், எவ்வளோ அமௌண்ட் ஆனாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். டெபாசிட்ஸ் குவாலிஃபை ஃபார் ரிடக்ஷன் அண்டர் 80C ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட். மேக்ஸிமம் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாருமே என்எஸ்சில தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எதுக்காகனா இன்கம் இந்த 80Cக்காக தான். சரிங்களா? ஓகே, மெச்சூரிட்டி. இந்த டெபாசிட் ஷெல் மெச்சூர் ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் 5 years. 5 வருஷம் முடிஞ்ச பிறகு நம்ம க்ளோஸ் பண்ணி கஸ்டமருக்கு அமௌண்ட் கொடுத்துருப்போம். என்எஸ்சி பிளட்ஜ் நம்ம 5 TD பார்த்தோம், அதே தான். NSE may be pledged or transferred as security by submitting prescribed application form at concerned post office supported with acceptance letter from the pledgee. ஒரு pledgee, ஒரு எக்ஸாம்பிளுக்கு யார் pledgee? ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி, அவங்க தான் pledgee. அப்படின்னா அவங்க வந்து pledge சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அது கொண்டு வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல சப்மிட் பண்ணாங்கன்னா நம்ம யார் அந்த pledgee யாரோ, அதாவது ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு நம்ம அந்த NSE வந்து pledge பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? அந்த பிளட்ஜ் வந்து நம்ம இவங்களுக்கு மட்டும்தான் பண்ண முடியும், வேற யாருக்கும் பண்ண முடியாது. பார்த்துக்கோங்க. இந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, கவர்னர் ஆஃப் த ஸ்டேட், RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஷெட்யூல்ட் பேங்க், கோஆபரேட்டிவ் சொசைட்டி, கோஆபரேட்டிவ் பேங்க், கார்பரேஷன், பப்ளிக் ஆர் பிரைவேட், கவர்மெண்ட் கம்பெனிஸ், லோக்கல் அத்தாரிட்டி, ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி, இவங்க மட்டும் தான் நம்ம பிளட்ஜ் பண்ணி கொடுக்க முடியும். சரிங்க? அது வந்து பிஎம்சி. பிஎம்சி வந்து நம்மளுக்கு NSEல பிஎம்சியே கிடையாது. மினிமம் 5 வருஷம் அவங்க வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு 3 கண்டிஷன்ல நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம பிஎம்சி பண்ணி கொடுக்கலாம். எப்போ? டெத் ஆஃப் அக்கௌண்ட் ஹோல்டர். ஓகேங்களா? இந்த ஹோல்டர் ஜாயிண்ட் ஆர் சிங்கிள் டைஸ், நாமினி ஆர் லீகல் ஹேர் கேன் க்ளோஸ் NSE ஏர்லி. ஓகேங்களா? அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் இறந்துட்டார் அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுத்துடலாம். கோர்ட் ஆர்டர். If a court issues an order, the NSE may be prematurely closed as per legal instructions. கோர்ட் ஆர்டர் தான் நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஃபார் ஃபியூச்சர் பை பிளட்ஜி. ஃபார் ஃபியூச்சர் பை பிளட்ஜி அப்படின்னா ஒரு NSE வந்து நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு நம்ம பிளட்ஜ் பண்ணி கொடுத்துட்டோம். அவங்க என்ன பண்ணலாம்னா முன்னாடியே வந்து இந்த கஸ்டமர் வந்து எங்களுக்கு ஒழுங்கா EMI கட்டலன்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த மாதிரி கண்டிஷன்ல டேரக்டா அவங்க க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? அது வந்து NSE டிரான்ஸ்ஃபர். NSE டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அக்கௌண்ட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன். அதாவது இங்க டிரான்ஸ்ஃபர்ன்றது நம்ம ஆஃபீஸ் டு ஆஃபீஸ் சொல்லல, ஒன் பர்சன் நேம்ல இருந்து இன்னொரு அதர் பர்சன் நேமுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல பாருங்க? டெத் ஆஃப் த அக்கௌண்ட் ஹோல்டர். ஒரு ஹோல்டர் இறந்துட்டாரு அப்படின்னா நாமினிக்கோ இல்லை அவங்க லீகல் யாருக்கோ நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கலாம். டெத் ஆஃப் ஒன் அக்கௌண்ட் ஹோல்டர் இன் ஜாயிண்ட் அக்கௌண்ட். ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல யாராவது ஒருத்தர் இறந்துட்டாருன்னா இன்னொரு சர்வைவிங் ஜாயிண்ட் ஹோல்டர் யாரோ அவங்க மேல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கலாம். பேஸ்ட் ஆன் கோர்ட் ஆர்டர். இவங்களுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் இந்த NSE டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் ஆர்டர் இருந்துச்சுன்னா நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கலாம். பிளட்ஜ் டிரான்ஸ்ஃபர். அவங்க பிளட்ஜி யாரு? இப்போ ஒரு ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி வந்து இந்த NSE என்னுடைய நேம், எங்க பேங்க் நேமுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுங்கன்னா நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கலாம். சரிங்களா? ஓகே, அது வந்து நம்ம KVP பார்க்கலாம். KVP சேம். NSEயும் KVPயும் மேக்ஸிமம் சேம் தான், 1-2 கண்டிஷனை தவிர. நான் என்ன சொல்றேன் பாருங்க. யார் ஓப்பன் பண்ணலாம்? சிங்கிள் அடல்ட் ஓப்பன் பண்ணலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட்னா 3 adults ஓப்பன் பண்ணிக்கலாம். மைனர் வந்து கார்டியன் வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். அன்சவுண்ட் மைனர் வந்து கார்டியன் வச்சு அவங்களும் அன்சவுண்ட் மைண்ட் பர்சன்ஸும் ஓப்பன் பண்ணிக்கலாம். மைனர் 10 years above இருந்தால் அவங்க நேம்லேயே ஓனா ஓப்பன் பண்ணி அவங்களே அக்கௌண்ட் ஆப்ரேட்டும் பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் பேயபிள், ரேட்ஸ், பீரியாடிசிட்டி எக்ஸெட்ரா. இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ நம்ம 7.5 கொடுத்துட்ருக்கோம், காம்பவுண்டட் ஆனுவலி. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா KVP 115 months இருக்கு. அதாவது KVPனாலே டபுள் த டெபாசிட். 1 lakh கட்டுறாங்க அப்படின்னா அவங்க 2 lakh கொடுப்போம். 10 lakhs கொடுத்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போறாங்க அப்படின்னா நம்ம 9 வருஷம் 7 மாசம், அதாவது 115 மாசம் கழிச்சு டபுளா கொடுத்துருப்போம். 10 லட்சம் கட்டினாங்கன்னா 20 லட்சம் கொடுத்துருப்போம். இதுதான் வந்து KVP. சரிங்களா? அது பாயிண்ட் கொடுப்போம். KVPயும் பார்த்தீங்கன்னா NSE மாதிரி 1000 மல்டிபிள்ஸ் ஆஃப் 100 வந்து நோ மேக்ஸிமம் லிமிட். அதே மாதிரி எத்தனை நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கஸ்டமர் ஓப்பன் பண்ணிக்கலாம், எவ்வளோனா ஓப்பன் பண்ணிக்கலாம். அமௌண்ட்டுக்கும் லிமிட் இல்லை, நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்க்கும் லிமிட் இல்லை. சரிங்களா? மெச்சூரிட்டி. The deposit shall mature and the maturity period prescribed by the Ministry of Finance from time to time as applicable on the date of deposit. அதாவது இங்க நம்ம சொல்றோம்ல
மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்து இது எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்க, 115 மாசம், ஒரு சிலது இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 100 மாசம் ரவுண்டா இருந்துச்சு. அது மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் ஃபிக்ஸ் பண்ற அமௌண்ட்டை நம்ம மெச்சூரிட்டியா கஸ்டமருக்கு கொடுத்துருப்போம். சரிங்களா? கேவிபி பிளட்ஜ் நம்ம என்எஸ்சி பார்த்தோம்ல, சேம் அதே கண்டிஷன்ஸ் தான். கேவிபியை நம்ம பிளட்ஜ் பண்ணி இந்த மாதிரி இங்க இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு நம்ம பிளட்ஜ் பண்ணி கொடுக்கலாம். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி இங்க கேவிபி பிஎம்சி, நம்ம என்எஸ்சியில பிஎம்சி தான் பார்த்தோம். என்எஸ்சியில பிஎம்சி பண்ணவே முடியாது ஒரு சில கண்டிஷன்ஸ் தவிர. ஆனா பிஎம்சி கேவிபியில பிஎம்சி எந்த ரீசனும் இல்லாம 2.5 வருஷம் கழிச்சு 2 years 6 months ஆஃப்டர் நம்ம என்ன பண்ணலாம்னா டெபாசிட்டருக்கு க்ளோஸ் பண்ணி கொடுத்துடலாம். இன்னும் எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுக்க போறோம். ஓகேங்களா? அதுவும் இல்லாம ஒருவேளை 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வந்து எந்த மாதிரி ரீசன்ல பிஎம்சி பண்ணலாம்னா டெத் ஆஃப் த சிங்கிள் ஹோல்டர். ஓகேங்களா? அதுமா வந்து ஃபார் ஃபியூச்சர் ஆஃப் கெஸ்டட் ஆஃபீஸர் பிளட்ஜி, நம்ம கோர்ட் ஆர்டர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம 2 years 6 months முன்னாடியே நம்ம கஸ்டமருக்கு பிஎம்சி பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா? கேவிபி டிரான்ஸ்ஃபர் நம்ம பார்த்தோம், என்எஸ்சியில பார்த்தோம்னா சேம் அதே தான். பர்சன் டு பர்சன், 1 person டு another person இந்த டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது. எப்போ அந்த டெத் ஆஃப் அக்கௌண்ட் ஹோல்டர் நாமினி லீகல் ஹேர்ஸ், யாருக்கு ஒரு கஸ்டமர் யாரோ அக்கௌண்ட் ஹோல்டர் யாரோ அவர் இறந்துட்டார் அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை வந்து அவங்க நாமினிக்கோ இல்லை லீகல் ஹேருக்கோ நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கலாம். அந்த டெத் ஆஃப் அக்கௌண்ட் ஹோல்டர் டு ஜாயிண்ட் ஹோல்டர்ஸ் அதே தான். கோர்ட் ஆர்டர் தான் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கலாம். பிளட்ஜி வந்து நம்ம கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னா அவங்களுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கலாம். சரிங்களா? சரி. அடுத்தது வந்து நீங்க இந்த ஸ்கீம் பத்தி அதிகமா கேள்விப்பட்டிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் கிளியரா சொல்றேன் பாருங்க. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வருது. என்னவா சரி, எல்லாரும் கொஞ்சம் மியூட்ல போட்டுக்கோங்க. ஓகே. பிஎம் கேர் ஃபார் சில்ட்ரன் ஸ்கீம் 2021 இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம். இந்த ஸ்கீம் எதுக்காக அப்படின்றத நம்ம கிளியரா பார்க்கலாம். இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணது May 9, 2021. இது எந்த பீரியட்னு ஞாபகம் இருக்காங்களா? இது வந்து கோவிட் பீரியட், கொரோனா வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பீரியட் இது. ஓகே. Ministry of Finance has introduced PM Cares for Children 2021 by its notification number GSR 723E. இந்த நோட்டிஃபிகேஷன்ல மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்து இந்த ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, பிஎம் கேர் ஃபார் சில்ட்ரன் ஸ்கீம். ஓகேங்களா? ஓகே. இதை வந்து இஷ்யூ பண்றது யாருன்னா அஃபிஷியலி ரிலீஸ்டு, இந்த ஸ்கீமை அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட், MWCDன்னு சொல்லுவோம். அவங்க தான் வந்து அஃபிஷியலாக இந்த ஸ்கீமை ரிலீஸ் பண்ணது. ஓகே. இப்போ வந்து இந்த ஸ்கீம் எதுக்காகன்னு பாருங்க. டு ப்ரொவைட் காம்ப்ரஹென்சிவ் சப்போர்ட், எப்படி ஃபினான்ஷியலா, எஜுகேஷனலா, எமோஷனலா அண்ட் ஹெல்த் ரிலேட்டடா டு சில்ட்ரன் ஹூ லாஸ்ட் போத் பேரண்ட்ஸ், லீகல் கார்டியன்ஸ் ஆர் அடாப்டிவ் பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் எல்லாம் தெரியும், அப்பா அம்மா. லீகல் கார்டியன்ஸ், அவங்க லீகல் கார்டியன்ஸ் யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க. அடாப்டிவ் பேரண்ட்ஸ், தத்து எடுத்திருந்தாங்கன்னா அந்த பேரண்ட்ஸ். இறந்துட்டு இருந்தா எதுக்காக இறந்துருக்கணும், அவங்க வந்து COVID-19 இறந்துருக்கணும். எந்த டேட்டுக்குள்ள? இந்த டேட்டுக்குள்ள 11/3/2020 இருந்து 31/12/2021 கொரோனா காரணமா அவங்க அப்பா அம்மா இறந்திருந்தா அந்த குழந்தைங்களுக்கு ஆக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த ஸ்கீம், பிஎம் கேர் ஃபார் சில்ட்ரன் ஸ்கீம். சரிங்களா? இதை வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்த டேட்ல. அது வந்து என்ன பண்ணாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 28/2/2022 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. சரிங்களா? இப்போ ஃப்ரம் டேட் இது டு டேட் இது. ஓகே. அதாவது இந்த டேட்ல இருந்து இந்த டேட்டுக்குள்ள அப்பா அம்மா 2 பேருமே COVID-19 இறந்துருந்தா அந்த குழந்தைங்களுக்கு மட்டும் இந்த ஸ்கீம் பொருந்தும். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து 18 வயசு கீழே அந்த குழந்தை, கண்டிப்பாக 18 வயசு கீழே இருக்கணும். அந்த 18 வயசு கீழே இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன வேணும்? ஜாயிண்ட் அக்கௌண்ட், அதாவது கார்டியனாக வேணும். அந்த கார்டியன் இந்த ஸ்கீம்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும்தான், டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், அதாவது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். பாருங்க, ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர் மீன்ஸ் கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் who shall act as the guardian for the purpose of operation of the account under the scheme. No other joint account shall be opened.
சரிங்களா? ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அது மட்டும் யாரா இருக்கணும்? அந்த ஜாயிண்ட்டை ஒரு குழந்தையா இருக்கணும். கூட வந்து அவங்க கார்டியன் யாரு? டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் மட்டும்தான் இருப்பார். சரிங்களா? பாருங்க, எலிஜிபிலிட்டி அந்த யார் யாரு இந்த பிஎம் கேர்ல எலிஜிபிள் ஆவாங்க. சைல்டு மஸ்ட் பி அன் இந்தியன் சிட்டிசன். ஓகே, அந்த குழந்தை வந்து இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். த சைல்டு மஸ்ட் ஹேவ் லாஸ்ட் போத் பேரண்ட்ஸ், சர்வைவிங் பேரண்ட்ஸ், லீகல் கார்டியன் ஆர் அடாப்டிவ் பேரண்ட்ஸ். இவங்க 3 பேரும் அதாவது 2 பேருமே அப்பா அம்மா 2 பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க 2 பேரும் COVID-19 மூலமா இறந்துருக்கணும். இந்த டேட்டுக்குள்ள இறந்துருக்கணும். ஓகேங்களா? இதுதான் கண்டிஷன். நெக்ஸ்ட், த சைல்டு மஸ்ட் பி பிலோ 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். குழந்தை கண்டிப்பா வந்து 18 வயசுக்கு கீழே இருக்கணும். சரிங்களா? அந்த டெத் ஆஃப் த போத் பேரண்ட்ஸ். ஓகேங்களா? சரி. ப்ரொவைடட் தட் எ சிங்கிள் அக்கௌண்ட் மே பி ஓப்பன்ட் ஃபார் அ பெனிஃபிஷியரி ஹூ ஹாஸ் டர்ன்ட் 18 இயர்ஸ் ஆர் மோர் than the date of opening of the death. சார், என்ன சார் நீங்க வந்து 18 இயர்ஸ் கம்மியா இருக்கணும்னு சொல்றீங்க, ஆனா வந்து 18 வயசுக்கு மேல இருக்கவங்களும் இங்க ஓப்பன் பண்ணலாம்னு சொல்றீங்களேன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு குழந்தை வந்து 17 வருஷம் 11 மாசம்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைக்கு அந்த எந்த டேட்ல, இந்த டேட்ல 28/2/2022 அவங்க குழந்தைக்கு வந்து கம்ப்ளீட் ஆகல, 18 வயசு கம்ப்ளீட் ஆகல. ஆனா இந்த ஸ்கீம் பத்தி அந்த குழந்தைக்கு இந்த டேட், அதாவது 28/2/2022 அப்புறமா தான் இந்த ஸ்கீம் பத்தி அந்த குழந்தைக்கு தெரிய வருது அப்படின்னா, அப்ப அவங்க என்ன ஆயிருக்கும்? வயசு வந்து 18 வயசுக்கு மேல ஆயிட்டு இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல அவங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி 18 வயசுக்கு மேல இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து சிங்கிள் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் வந்து அதை ஆத்தரைஸ் பண்ணிக்கலாம். அதான் இங்க சொல்றாங்க. Cause of death must be related to COVID-19 as certified by the relevant district magistrate. கிளியருங்களா? சரி சரி. நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல இந்த ஸ்கீம்ஸ்க்கு இது ரிலீஸ் பண்ணது யாரு? மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட். சரி, இந்த ஸ்கீமுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா இங்க தான் வருது பாருங்க. இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, அந்த குழந்தைக்கு 10 லட்சம் கொடுக்க போறாங்க. இதுதான் இந்த ஸ்கீமுடைய மெயின் பெனிஃபிட். எப்படின்னா, ஃபண்டட் ப்ரோரேட்டா இன்டு எ போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட். சரிங்களா? நான் எப்படின்னு சொல்றேன். க்ரோஸ் டு 10 lakh பை த டைம் த சைல்ட் டர்ன்ஸ் 18. அதாவது ஒரு குழந்தை வந்து இப்போ 10 வயசு அவங்க அப்பா அம்மா 2 பேரும் வந்து கோவிட்ல இறந்துட்டாங்க. இறந்த பட்சத்தில் அவங்க வந்து இந்த பிஎம் கேர்ஸ் ஃபார் சில்ட்ரன் ஸ்கீம்ஸ்க்கு அந்த குழந்தை எலிஜிபிள். அப்போ அந்த 10 வயசுல அந்த குழந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொண்டு வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்படி இருக்கணும்? 18 வயசு அந்த குழந்தைக்கு வந்து 18 வயசு ஆன பிறகு அவங்க 10 lakhs வர மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அது வந்து இங்க டேபிள் இருக்கு பாருங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த குழந்தைக்கு நான் 10 வருஷம் சொன்னேன். அப்போ மொத்தம் வந்து மெச்சூரிட்டி வந்து 18. ஏன்னா 18 வயசு தானே, 8 வருஷம் அவங்க அக்கௌண்ட் இருக்கும். போஸ்ட் ஆஃபீஸ்ல எவ்வளவு வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? 5,56,550 ரூபா வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே, சரி. இப்போ 18 வயசு அந்த குழந்தைக்கு வந்து 18 வயசு முடிஞ்சிச்சு அப்படின்னா 18 வயசுல அந்த 10 lakhs நம்ம அவங்க கொடுக்க போறது இல்லை. யாருக்கும் குழந்தை கொடுக்க போறது இல்லை. அந்த கொடுக்க போறது எப்போ கொடுக்க போறோம்னா பாருங்க, அந்த 18 வயசுல என்ன ஆகும்? 10 lakhs கன்வெர்ட் ஆயிடும். அந்த 10 lakhs கொண்டு வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ண போறாங்க? போஸ்ட் ஆஃபீஸ் எம்ஐ ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. எம்ஐ ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணி மந்த்லி இன்ட்ரெஸ்ட் பே டு த சைல்டு டு கவர் லிவிங் ஆர் எஜுகேஷனல் எக்ஸ்பென்சஸ். சரிங்களா? 18 வயசுல 10 லட்சம் ஆயிடுச்சு. அது கொண்டு வந்து நம்ம எம்ஐஎஸ்ல போடுறாங்க. எம்ஐஎஸ்ல போட்டு மாசம் வர வட்டியை வந்து அந்த குழந்தைக்கு லிவிங் ஆர் எஜுகேஷனல் எக்ஸ்பென்சஸ்க்காக கொடுக்க போறாங்க. சரிங்களா? ஓகே. அப்புறம் வந்து லம்சம் ஏஜ் 23ல the entire 10 lakh corpus is transferred to the child upon reaching 23 years. இந்த குழந்தைக்கு எப்போ 23 வயசு ஆகுதோ அவங்களுக்கு வந்து அந்த டைம் என்ன பண்ணுவாங்க? அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி 10 lakhs கேஷ் அது அவங்க அக்கௌண்ட் எஸ்பி அக்கௌண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க, கிரெடிட் பண்ணிடுவாங்க. அவங்க எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் அமௌண்ட். பாருங்க, ஒருவேளை 18 இயர்ஸ் அபோவ் சொன்னால ஒரு கண்டிஷன்ல அவங்களுக்கு வந்து டைரக்டா என்ன பண்றாங்க? 10 லட்சத்தை அவங்க எம்ஐஎஸ்ல போட்டுருவாங்க. எம்ஐஎஸ்ல இருந்து வர வட்டியை வந்து அவங்க லிவிங்கோ இல்லை எஜுகேஷன் யூசர்ஸ்க்கோ யூஸ் பண்ணிக்கலாம். 23வது வயசுல அவங்க எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதான் நம்ம பிஓஎஸ்பி ஸ்கீம்ஸ் முடிஞ்சது. நம்ம வந்து இப்போ இது பார்க்கலாம், ஜென்சுரல் ஸ்கீம்ஸ் பார்க்கலாம்.
ஜன் சுரக்ஷா ஸ்கீம்ஸ்ல வந்து நம்ம கிட்ட 3 ஸ்கீம் இருக்கு. பிஎம்ஜேஜேபிஒய், பிஎம்எஸ்பிஒய், ஏபிஒய். இது வந்து போஸ்ட் ஆஃபீஸை மட்டும் போடலாமானா இல்லை, பேங்க்லயும் அவங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா, பேங்க்லயும் அவங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம போஸ்ட் ஆஃபீஸும் இருக்கு, நம்மளும் வந்து நம்ம பண்ணி தரோம். அதுக்கு வந்து என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு மொத்தமாக பார்த்துட்டே வந்துடலாம் பாருங்க. இந்த பிரதான் மந்திரி ஜன் சுரக்ஷா ஸ்கீம், இது பேர் பிரதான் மந்திரி ஜன் சுரக்ஷா ஸ்கீம்ஸ் அவைலபிள் அட் போஸ்ட் ஆஃபீஸஸ் ஆர் எ செட் ஆஃப் 3 சோஷியல் செக்யூரிட்டி இனிஷியேட்டிவ்ஸ். அதாவது 3 ஸ்கீம்ஸ் இருக்கு. aimed to providing affordable and accessible insurance and pension coverage to the general public. ஓகேங்களா, நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பென்ஷன் இருக்கு, இன்சூரன்ஸ் இருக்கு. ஆனால் இது வந்து யாருக்கு ப்ரொவைடிங் அஃபோர்டபுள் அண்ட் அக்சசபிள் இன்சூரன்ஸ், அதாவது இவங்களுக்கு மட்டும்தான் இவங்களை ஃபோக்கஸ் பண்ணி தான் ஸ்கீம் 3 ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா இன்க்ளூடிங் என்ஆர்ஐயும் இந்த ஸ்கீம் என்ரோல் பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா, இதை வந்து அனௌன்ஸ் பண்ணது யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் மினிஸ்டர், அந்த டைம் மினிஸ்டர் அருண் ஜேட்லி சார் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. எப்போனா பிப்ரவரி 2015 பட்ஜெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. இதை லான்ச் பண்ணது நம்ம பிரைம் மினிஸ்டர் எப்போனா 9/5/2015. இது எப்போ எஃபெக்ட் வந்துச்சு அப்படின்னா 1/6/2015 எஃபெக்ட் வந்துச்சு. 1/6/2015 நம்ம இந்த 3 ஸ்கீம்ஸையும் வந்து கஸ்டமர்ஸ்க்கு என்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகேங்களா, இதை மேனேஜ் பண்ணுறது யாருன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். இது நோடல் ஆஃபீஸ், அதாவது நம்ம இந்தியா போஸ்ட், நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்ல நம்ம இந்த 3 ஸ்கீம்ஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ற நோடல் ஆஃபீஸ் எங்க இருக்கு? சன்ஷாட் மார்க் ஹெச்ஓ, நியூ டெல்லியில இருக்கு. சரிங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க, சன்ஷாட் மார்க் ஹெச்ஓ. ஓகே, ஏஜ் எலிஜிபிலிட்டி அண்ட் கான்ட்ரிபியூஷன் பீரியட். பிஎம்எஸ்பிஒய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ, 18 வயசுல இருந்து 70 வயசுக்குள்ள இருக்கிறவங்க போட்டுக்கலாம், என்ரோல் பண்ணிக்கலாம். ஆனால் இது எப்போ அவங்க வந்து 70வது வயசு வரைக்கும் அந்த அமௌண்ட் கட்டிகிட்டே வரணும். சரிங்களா, பிஎம்ஜேஜேபிஒய் 18 இருந்து 50, எப்போ இது கான்ட்ரிபியூஷன் வந்து டில் 55 வரைக்கும் கட்டணும் அவங்க. ஏபி அட்டல் பென்ஷன் யோஜனா, நம்ம ஒரு ஸ்கீம் பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம், நம்ம கிளான்ஸ் பண்ண பார்த்துட்டு. ஓகே, 18 to 40, 18 இருந்து 40 வயசுக்குள்ளவங்க மட்டும்தான் அட்டல் பென்ஷன் யோஜனா, இது வந்து பென்ஷன் ஸ்கீம்ல என்ரோல் பண்ண முடியும். அவங்க எப்போ வரைக்கும் கட்டணும்? 60 வயசு வரைக்கும் கட்டணும். மேக்ஸிமம் 20 இயர்ஸ் வரைக்கும் அவங்க கட்டி ஆகும். மினிமம் 20 இயர்ஸ் அவங்க கட்டணும். சரிங்களா, மினிமம் 20 இயர்ஸ். சரி, இது முக்கியமான பாயிண்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. பிஎம்எஸ்பிஒய் நம்ம இந்தியா போஸ்ட்டுக்கு நம்ம ஏஜென்ட்டா யூஸ் வரவங்க பார்த்தீங்கன்னா யாருன்னா என்ஐசி, நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி, அவர் பண்ணி கொடுக்குறவங்க. பிஎம்ஜேஜேபி வந்து எல்ஐசி, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஏபிஒய் பொறுத்த வரைக்கும் பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, பிஎஃப்ஆர்டிஏ சொல்லுவோம் ஷார்ட்டா. இவங்க தான் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இன்சூரன்ஸ் பென்ஷன் ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணுறது யாருன்னா இவங்க தான். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிஎம்ஜேஜேபிஒய் பார்க்கலாம். பிஎம்ஜேஜேபிஒய் அப்படின்னா பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. இது வந்து லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீமு. இந்த ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா ஃபார் டெத் டியூ டு எனி ரீசன், எந்த ரீசன் மூலமா இறந்துட்டாலுமே நம்ம இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் அவங்க கஸ்டமர் கொடுக்க போறோம். எலிஜிபிலிட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 18 to 15 இயர்ஸ் வித் பிஓஎஸ்பி அக்கௌண்ட். கம்பல்சரி இவங்களுக்கு வந்து என்ன இருக்கணும்? பிஓஎஸ்பி அக்கௌண்ட் இருந்தாதான் நம்ம இந்த ஸ்கீம்ல அவங்க என்ரோல் பண்ண முடியும். சரிங்களா, இப்போ ப்ரீமியம் வந்து இயர்லி 436 ரூபா, 436 இயர்லி. நம்ம அவங்க பிஓஎஸ்பி அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோ டெபிட் மூலமா நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா டெபிட் பண்ண போறோம். சரிங்களா, கவரேஜ் பார்த்தீங்கன்னா 2 lakhs. எப்போ இறந்துட்டாங்கன்னா நம்ம 2 lakhs கொடுத்துட்டு போறோம். ரெனுவல் வந்து ஆனுவல், இயர்லி ஒன்ஸ் ஆட்டோ டெபிட். இது வந்து டைரக்ட் கேஷ் பேயிங் மோட் நாட் அலவுட். சரிங்களா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து பிஓஎஸ்பி அக்கௌண்ட் இருக்கணும். பிஓஎஸ்பி அக்கௌண்ட்ல இருந்து இந்த 436 ரூபா ஆட்டோமேட்டிக்கா டெபிட் ஆகணும். சரிங்களா, ஓகே. இது வந்து சிம்பிள் தான். பிஎம்ஜேஜிஒய் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். பிஎம்எஸ்பிஒய்ல தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. பிஎம்எஸ்பிஒய் பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. இது வந்து ஆக்சிடென்டல் டெத் மட்டும்தான், ஆக்சிடென்டல் டெத் ஆர் டிசபிலிட்டி. இது வந்து பிஎம்ஜேஜேபி வந்து ஃபார் டெத் டியூ டு எனி ரீசன். இங்கே வந்து ஃபார் ஆக்சிடென்டல் டெத் மட்டும்தான், இல்லைன்னா டிசபிலிட்டி, பார்ஷியல் டிசபிலிட்டி ஆர் பர்மனன்ட் டிசபிலிட்டி எதுவாக இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு அமௌண்ட் கொடுக்குறோம். நம்ம அதை இது சொன்ன மாதிரி 18 to 70 அவங்களுக்கும் வந்து பிஓஎஸ்பி அக்கௌண்ட் இருக்கணும். சேம் அதே மாதிரி ஆட்டோ டெபிட் ஆப்ஷன் மட்டும்தான்.
நமக்கு மேனுவலாக நான் வந்து நான் வருஷம் வருஷம் நீங்கள் டெபிட்லாம் பண்ண வேண்டாம் சார், நான் கேஷாக கொண்டு வந்து கட்டுறேன் அப்படின்னா அது வந்து நம்ம அலோவ் பண்ணுறது இல்லை. ஒன்லி ஆட்டோ டெபிட் ஆப்ஷன் மட்டும்தான். இது வந்து வெறும் 20 ரூபா தான் நம்ம இயர்லி வாங்குறது. இந்த பிஎம்எஸ்பிஒய் ஸ்கீம்காக நம்ம 20 ரூபா தான் வாங்குறோம். கவரேஜ் பார்த்தீங்கன்னா 2 lakhs. ஆக்சிடென்டல் டெத், ஆக்சிடென்ட் மூலமாக அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா 2 lakhs கொடுக்க போகிறோம். பர்மனன்ட் டோட்டல் டிசபிலிட்டி, பர்மனன்ட் பார்ஷியல் டிசபிலிட்டி 2 இருக்கு. பர்மனன்ட் டோட்டல் டிசபிலிட்டினா நம்ம 2 lakhs கொடுத்துட்டு போகிறோம். பர்மனன்ட் பார்ஷியல் டிசபிலிட்டினா 1 lakh கொடுக்க போகிறோம். சரி, இது என்ன சார் பர்மனன்ட் டோட்டல் டிசபிலிட்டி என்னென்ன, பார்ஷியல் டிசபிலிட்டி அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்லைடில் வருது பாருங்க. இது வந்து ஆட்டோ டெபிட் ஆப்ஷன் மட்டும்தான். டைரக்ட் கேஷ் பேயிங் மோட் இல்லை, கிடையாது, நம்ம அலோவ் பண்ணுறது இல்லை. ஓகே, இங்கே பாருங்க. ஆக்சிடென்டல் டெத், ஆக்சிடென்டல் டெத்னா நாமினி ரிசீவ்ஸ் பெனிஃபிட் இஃப் டெத் இஸ் டியூ டு அன் ஆக்சிடென்ட். ஓகேங்களா, ஆக்சிடென்ட் மூலமாக அந்த இறந்துட்டாரு அப்படின்னா, இந்த இன்சூரன்ஸ் இறந்துட்டாரு அப்படின்னா அவன் நாமினிக்கு 2 lakhs கொடுத்து போகிறோம். இதுதான் டோட்டல் டிசபிலிட்டி. பர்மனன்ட் டோட்டல் டிசபிலிட்டினா 2 கண்ணு, ஒரு ஆக்சிடென்ட்ல 2 கண்ணையும் அவர் இறந்துட்டாரு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து 2 கை இழந்துட்டாரு, இல்லை 2 கால் இழந்துட்டாரு, சரிங்களா. இல்லைன்னா ஒரு கண்ணு கண்டிப்பாக லாஸ் ஆகிருக்கணும், கூடவே வந்து ஒரு கை இல்லைன்னா ஒரு கால் வந்து அவர் வந்து டிசபிள் ஆயிடுச்சு அப்படின்னா அவருக்கு 2 lakhs கொடுத்துட்டு போகிறோம். இதுக்கு பேர் வந்து பர்மனன்ட் டோட்டல் டிசபிலிட்டி. பர்மனன்ட் பார்ஷியல் டிசபிலிட்டினா லாஸ் ஆஃப் சைட் இன் ஒன் ஐ, ஒரு கண்ணு மட்டும் இழந்துட்டாரு, இல்லைன்னா ஒரு கை மட்டும் இழந்துட்டாரு, இல்லை ஒரு கால் மட்டும் இழந்துட்டாருன்னா அவருக்கு வந்து பார்ஷியலாக கொடுக்க போகிறோம் அமௌண்ட். எவ்வளோ, ஒரு 1 lakh மட்டும் அந்த கஸ்டமர் கொடுக்க போகிறோம், சரிங்களா. ஓகே, இங்கே வந்து ப்ரீமியம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பிஎம்ஜேஜேபிஒய்க்கு வந்து 436 ரூபா வாங்குகிறோம். இது பார்த்துக்கோங்க, இது முக்கியமான பாயிண்ட். இந்த பிஎம்எஸ்பிஒய்க்கும் பிஎம்ஜேஜேபிஒய்க்கும் கவரேஜ் பீரியட் வந்து ஜூன் டு மே, சரிங்களா. ஜூன் டு மே. மற்ற ஸ்கீம்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். இந்த ஸ்கீமுக்கு மட்டும் ஜூன் மாதம் தான் இந்த ஸ்கீம் ஆரம்பிக்குது. மே மாதத்துல இந்த ஃபினான்ஷியல் இயர் சொல்கிறோம்ல, ஃபினான்ஷியல் இயர் அப்படின்றது ஏப்ரல் டு நெக்ஸ்ட் மார்ச் வரைக்கும் சொல்கிறோம். ஆனால் இங்கே வந்து ஜூன் டு மே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பிஎம்எஸ்பிஒய்க்கு நம்ம 20 ரூபா வாங்குறோம். சரி, இப்போது பிஎம்எஸ்பிஒய் வந்து அவங்க இந்த ஜூன் மாதத்துலேருந்து அடுத்த வருஷம் மே மாதத்துக்குள்ள எப்போ வந்து போட்டாலும் நம்ம 20 ரூபா தான் பிடிக்க போகிறோம். ஆனால் பிஎம்ஜேஜேபிஒய்க்கு மட்டும் இது வந்து 1 ஜூன் 2022 இருந்து மாற்றிட்டாங்க. அதாவது ஒரு மாதத்துக்கு 114 ரூபான்ற மாதிரி கணக்கு, சரிங்களா. ஃபர்ஸ்ட் குவார்ட்டர், இப்போ ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, ஜூன் ஜூலை ஆகஸ்ட். ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல அவங்க வந்து பிஎம்ஜேஜேபிஒய் என்ரோல் பண்ண வராங்கன்னா 436 ரூபாவும் நம்ம அவங்க அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோ டெபிட் பண்ண போகிறோம். இன்கேஸ் இந்த 3 மாதம் வராமல் அடுத்த 3 மாதம் வராங்கன்னா அந்த 342 தான் நம்ம அவங்க அக்கௌண்ட் டெபிட் பண்ண போகிறோம். அதாவது 114 into 3, ஒரு மாதத்துக்கு 114 ரூபா கணக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சரிங்களா. அடுத்தது வந்து அடுத்த குவார்ட்டர், தேர்ட் குவார்ட்டர், டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி வந்தாங்கன்னா 228 ரூபா. ஃபோர்த் குவார்ட்டர் வந்தாங்கன்னா 114 ரூபா. ஒரு குவார்ட்டருக்கு 114 ரூபா, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. பிஎம்எஸ்பிஒய்க்கு இந்த மாதிரி ஸ்பிட் அப்பெல்லாம் கிடையாது. அவங்க எப்போ வந்து என்ரோல் பண்ணாலுமே 20 ரூபா தான் பிடிக்க போகிறோம், சரிங்களா. இப்போ நம்ம பிஎம்எஸ்பிஒய் பிஎம்ஜேஜேபிஒய் பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து அட்டல் பென்ஷன் யோஜனா பற்றி பார்க்க போகிறோம். அட்டல் பென்ஷன் யோஜனா கவர்மெண்ட் பேக்டு பென்ஷன் ஸ்கீம் ஃபார் த அன்ஆர்கனைஸ்டு செக்டர். நம்மளாம் ஆர்கனைஸ்டு செக்டரில் வருவோம். அது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், பேங்க் ஒர்க்கர்ஸ், இவங்கெல்லாம் வந்து என்பிஎஸ் யூபிஎஸ் அந்த மாதிரி பென்ஷன் ஸ்கீம்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி அன்ஆர்கனைஸ்டு செக்டர் அவங்களுக்கு வந்து இருக்கிற ஒரே ஒரு பென்ஷன் ஸ்கீம் இது மட்டும்தான், அடல் பென்ஷன் யோஜனா. இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை மேனேஜ் பண்ணுறவங்க வந்து பிஎஃப்ஆர்டிஏ, பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, ஓகேங்களா. கண்டிப்பாக இந்த ஏபிஒய்க்குள்ளே என்ரோல் ஆகணும்னா அவங்க வந்து 18 to 40 இருக்கணும். பென்ஷன் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, 60 வயசு ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு கஸ்டமர் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 35 வயசுல என்ரோல் ஆகுறாருன்னா அவர் 60 வயசு வரைக்கும் கட்டிகிட்டே வரணும். அதாவது 25 வருஷத்துக்கு கட்டிகிட்டே வரணும். பென்ஷன் எப்போ வரும், 60 வயசு கழிச்சு வரும், சரிங்களா. கான்ட்ரிபியூஷன் வேரிட் ஆன் என்ட்ரி ஏஜ் அண்ட் டிசைட் பென்ஷன். நம்ம வேரியட் பேஸ்டு அப்படின்னா வேரியஸ் பேஸ்டுனா இப்போ பிஎல்ஐ வந்து நம்ம பிஎல்ஐ ஆர்பிஎல்ஐ போடுறோம்ல ஆஃபீஸில், 35 வயசுக்கு வந்து ஒரு 5 லட்சத்துக்கு போடுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும்.
அதே 5 லட்சம் 40 வயசுக்கு போடுற மாதிரி இருந்தால் ஒரு அமௌண்ட் வரும். அந்த மாதிரி வயசை பொறுத்து, என்ட்ரி ஏஜை பொறுத்து அமௌண்ட் வந்து மாறும். ஓகேங்களா? பென்ஷன் அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா 1000 இருந்து 5000 பெர் மந்த் கேரண்டி கண்டிப்பா கொடுக்குறேன்றாங்க. அதாவது 1000, 2000, 3000, 4000, 5000 5 ஸ்கீம் இருக்கு மொத்தமா. சரிங்களா? ஓகே. அடல் பென்ஷன் யோஜனா இதுவும் வந்து கண்டிப்பா ஆட்டோ டெபிட் ஆப்ஷன் மட்டும் தான் வந்து மாசம் மாசம் நான் கையில காசு கட்டுறேன் அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்ம அலோவ் பண்றது இல்லை. இன்கேஸ் இப்ப பாருங்க, பெனால்டி அடல் பென்ஷன் யோஜனா வந்து ஒரு மாசம் கட்டல அப்படின்னா ஒரு மாசத்துக்கு ஒரு ஒரு 100 ரூபாய் தான் கட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வருஷத்துக்கு 100 ரூபாய் தான் கட்டுறாருன்னா அவர் வந்து மந்த்லி எவ்வளவு பெனால்ட்டி வாங்க போறோம்? 1 ரூபாய் வாங்க போறோம். 101 ரூபாயில இருந்து 500 ரூபாய்னா 2 ரூபாய் பெனால்ட்டி வாங்க போறோம். வந்து மந்த்லி நோட் பண்ணிக்கோங்க. ஆனா நம்ம பிடிக்கும் போது இயர்லி ஒன்ஸோ இல்ல மந்த்லி ஒன்ஸோ அது பொறுத்து அந்த அவங்க ஸ்கீமை தேர்ந்தெடுக்கிறத பொறுத்து. இதை வந்து அடல் பென்ஷன் யோஜனா மந்த்லி, குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, இயர்லி இந்த மாதிரி எந்த ஸ்கீம்னாலும் அவங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? 501 ரூபாயில இருந்து 1000 ரூபாய்க்குள்ள அவங்க மந்த்லி கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பெனால்ட்டி 5 ரூபாய் வாங்க போறோம். 1001 ரூபாய் 1001க்கு மேல இருந்துச்சுன்னா 10 ருபீஸ் வாங்க போறோம். சரிங்களா? இதே மாதிரி இது ஸ்பெஷல் ஃபியூச்சர். இந்த மாதிரி நம்ம பெனால்ட்டி வாங்குறோம்ல, இந்த பெனால்ட்டி எல்லாமே ஆடட் டு த சப்ஸ்கிரைபர்ஸ் பென்ஷன் கார்பஸ். அந்த அவங்களுடைய பென்ஷன் கார்பஸ் என்னவோ அந்த அமௌண்ட்லேயே தான் போய் ஆட் ஆகுது. அதுவும் எதுவும் வேஸ்ட்னு சொல்ல முடியாது நம்மளுக்கு. அதனால சரிங்களா? பெனால்ட்டி இஸ் கலெக்டட் அலாங் வித் டிலேட் கான்ட்ரிபியூஷன். பெனால்ட்டி மட்டும் நான் காட்டுறேன் சார் போன மாசம், அது மாதிரி நான் வாங்குறது இல்லை. இந்த ஸ்கீமே நான் வாங்குறது இல்லை. போன மாசம் என்ன கான்ட்ரிபியூஷன் நீங்க கட்டலையோ அந்த கான்ட்ரிபியூஷன் பிளஸ் பெனால்ட்டி ரெண்டும் சேர்த்து நம்ம ஆட்டோ டெபிட் பண்ண போறோம். சரிங்களா? இதை பார்த்துக்கோங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏபிஐ பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகிட போகுது. எப்போ 6 மாசம் அவங்க கட்டவே இல்லை அப்படின்னா அப்படின்னா என்ன பண்ண முடியும்? 6 மாசத்துல இருந்து அவங்க 1 வருஷம் வரைக்கும் கட்டிக்கலாம். 12 மாசத்துக்கு மேல அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் பண்ணிடுவோம். 1 வருஷம் அவங்க கட்டல அப்படின்னா அவங்க அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட்டட் ஆயிடும். அதாவது அதுக்கப்புறமா அவங்களால காசு கட்ட முடியாது. அக்கௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகுது எப்போ? 24 மாசம் கழிச்சு அக்கௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகிட போகுது. சரிங்களா? இப்போ இதுக்கு முன்னாடியே நம்ம எக்ஸிட் டெர்மினேஷன் அதெல்லாம் எப்படி இருக்கு? பிஎம்எஸ்பிஐ, ஜேஜேபிஒய், ஏபிஒய் இந்த ஸ்கீம்ஸ்க்கு எல்லாமே பாருங்க. பிஎம்ஜேஜிபிஒய், எஸ்பிஒய் எக்ஸிட் அண்ட் ரீஜாயின் எனி டைம் பை பேயிங் ப்ரீமியம். இப்போ ஒரு இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 20 ரூபா கொடுத்து ஒரு பிஎம்எஸ்பிஐ ஓப்பன் பண்ணிட்டோம். அந்த கஸ்டமர் வந்து என்ன ஆகுதுன்னா அவர் மினிமம் பேலன்ஸ் இல்லை, அவங்க அக்கௌண்ட் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா நம்ம எஸ்பிஐல பார்த்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? 50 ரூபா கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ஃபினான்ஷியலில் அக்கௌண்ட் எஸ்பி அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடும். அந்த மாதிரி டைமில் திரும்ப அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா பிஎம்எஸ்பிஐ திரும்ப ரீஜாயின் பண்ணிக்கலாம். அதான் எனி டைம் ரீஜாயின் அட் எனி டைம் பை பேயிங் ப்ரீமியம் அண்ட் சப்மிட்டிங் செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் குட் ஹெல்த். எனக்கு நான் நல்லா தான் இருக்கேன், இந்த காரணத்தினால என்னால் கேஷ் கட்ட முடியாமல் போச்சு அப்படின்றத மென்ஷன் பண்ணி அவங்க திரும்ப ரீஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள் 30 டே லைன் பீரியட். இப்போ வந்து பிஎம்எஸ்பிஐ போறாரு அப்படின்னா ஆக்சிடென்டல் டெத் நாட் கவர்ட் இன் ஃபர்ஸ்ட் 30 days. இன்னைக்கு 28ஆம் தேதி ஒரு பிஎம்எஸ்பிஐ போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து மறுநாளே ஆக்சிடென்ட் இறந்துட்டாருன்னா அவருக்கு வந்து நம்ம அமௌண்ட் கொடுக்க போறது இல்லை. குறைஞ்சது 30 நாளாவது ஆயிருக்கணும் தான் சொல்றாங்க இங்க. ஆக்சிடென்டல் டெத் நாட் கவர்ட் இன் ஃபர்ஸ்ட் 30 days. சரிங்களா? சூசைட் ஆல்சோ மே பி எலிஜிபிள் இன் அண்டர் பிஎம்ஜேஜிபிஒய். பிஎம்ஜேஜிபிஒய்ல சூசைடும் எலிஜிபிள். எப்போ? 1 வருஷமாவது அவங்க கண்டினியூ பண்ணிருக்கணும் அக்கௌண்ட்டை. ஓகேங்களா? சரி. டெர்மினேஷன் பாசிபிள் டியூ டு ரீச்சிங் ஏஜ் லிமிட். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, அதே தான். 70 வயசுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா பிஎம்எஸ்பிஒய் அவங்க வந்து டெர்மினேட் பண்ணிடலாம். இதுவும் நம்ம அமௌண்ட் கொடுக்க போறது இல்லை. இங்க டெர்மினேஷன் அப்படின்றது நம்ம இங்க ஏன் டெர்மினேஷன்ன்ற வேர்டு யூஸ் பண்ணணும், மெச்சூரிட்டின்ற வேர்டு யூஸ் பண்ணாம ஏன் டெர்மினேஷன் யூஸ் பண்றோம்னா, மெச்சூரிட்டினா நம்ம ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். ஆனா இங்க வந்து நம்ம டெர்மினேட் தான் பண்ணி விடுறோம். ஏன்னா நம்ம எந்த அமௌண்ட் கொடுக்க போறது இல்லை. ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க இல்ல பிஎம்ஜேஜிபில ஏதோ ஒரு காரணத்துக்காக இறந்துட்டாங்கன்னா மட்டும் தான் நம்ம அமௌண்ட் கொடுக்க போறோம். அதனால தான் நம்ம இங்க டெர்மினேஷன் வேர்டை மென்ஷன் பண்றோம். சரிங்களா? அக்கௌண்ட் க்ளோஷர். இந்த மாதிரி அக்கௌண்ட் அவங்களே வந்து க்ளோஸ் பண்றாங்க. மல்டிபிள் என்ரோல்மெண்ட்ஸ். பேங்க்ல ஒரு பிஎம்எஸ்பிஐ போட்டுட்டு போஸ்ட் ஆஃபீஸ் ஒரு பிஎம்எஸ்பிஐ போட்டாங்கன்னா இதுக்கு பேர் தான் மல்டிபிள் என்ரோல்மெண்ட்ஸ். இதெல்லாம் இருந்துச்சுன்னா உடனே அக்கௌண்ட் வந்து டெர்மினேட் பண்ண போறோம். ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ், நிர்வாக காரணங்களால நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த அக்கௌண்ட்டை வந்து டெர்மினேட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. அதே தான் கண்டினியூ ஆகுது. ஏபிஒய்ல நம்ம எக்ஸிட் எப்படி ஆக போறோம்?
எக்ஸிட் அலோட் பிஃபோர் ஏஜ் 60. 60 வயசுக்கு முன்னாடி அட்டல் பென்ஷன் யோஜனால இருந்து நம்ம வெளியே வர போறோம், எக்ஸிட் ஆக போறோம்னா 3 ரீசன். ஒன்று வந்து டெத்து, அவங்க இறந்துட்டாங்கன்னா நம்ம அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ண போறோம். டெர்மினல் இல்னஸ், அவங்க உடம்பு முடியலை, அவங்க கட்ட முடியாத சுச்சுவேஷன்னா நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுத்துடலாம். வாலண்டரி வித்ட்ராயல், அவங்களே வித்ட்ரா வாங்கிட்டு அக்கௌண்ட்டை வந்து டெர்மினேட் பண்ணி எக்ஸிட் ஆகிக்கலாம். சரிங்களா? இது பாருங்க, இது இந்த ஏபிஐல முக்கியமான பாயிண்ட். இது சப்ஸ்கிரைபர் டைஸ் பிஃபோர் ஏஜ் 60. இந்த என்னது 60 வயசுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபர் வந்து இறந்துட்டார் அப்படின்னா த ஸ்பௌஸ் என்ன பண்ணலாம், கண்டினியூ த ஏபிஐ அக்கௌண்ட் அண்ட் ரிசீவ் பென்ஷன். அக்கௌண்ட்டை வந்து அவங்க 60 வயசு வரைக்கும் கட்டலாம், கட்டிட்டு பென்ஷன் வாங்கிக்கலாம். இல்லைன்னா செகண்ட் ஆப்ஷன், வித்ட்ரா கார்பஸ் அமௌண்ட் வித் அக்கமுலேட்டட் இன்ட்ரெஸ்ட். கார்பஸ் அமௌண்ட்டை வந்து இந்த கார்பஸ் அமௌண்ட் அப்படின்றது நெக்ஸ்ட் ஸ்லைட்ல எவ்வளோன்றது நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதை பார்க்கலாம். அவங்க என்ன பண்ணலாம், ஒன்று வந்து அந்த ஏபிஐ அக்கௌண்ட்டை வந்து கண்டினியூ பண்ணலாம், பென்ஷனும் அவங்க வாங்கிக்கலாம். இல்லைன்னா அந்த கார்பஸை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து நம்ம பிஎம்எஸ்பிஒய்க்கு ஒரு நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஒரு பிஏ இல்லை ஒரு பிபிஎம் ஏபிபிஎம் அந்த பிஎம்எஸ்பிஒய் வந்து அவங்க ஒரு பாலிசி வந்து பிடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம இன்னும் எந்த மாதிரி கமிஷன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பாருங்க. பிஎம்எஸ்பி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்றது என்ஐசின்னு பார்த்தோம், நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி. அவங்களுக்கு வந்து நம்ம வாங்குற 20 ரூபால 18 ரூபா கொடுத்துட்றோம். சரிங்களா? மிச்சம் இருக்கிற 2 ரூபால யார் அக்கௌண்ட்டை பிடிச்சாங்களோ அவங்களுக்கு ஏஜென்ட்டுக்கு 1 ரூபாய். சரிங்களா? நம்ம டிஓபியுடைய அட்மின் எக்ஸ்பென்சஸ்க்கு 1 ரூபாய். சரிங்களா? இதுதான் ஸ்பிளிட் அப் ஆகுது. அதே வந்து ஜேஜேபிஒய்ல வந்து எப்படி எவ்வளோ கமிஷன் வருதுன்னு பாருங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து டோட்டல் ப்ரீமியம் 436, 436 ரூபா. நம்ம எல்ஐசிக்கு வந்து எவ்வளோ கொடுத்துறோம், 395 கொடுத்துட்றோம். நம்ம டிஓபிக்கு மட்டும் மிச்சம் இருக்கிற 41 ரூபா வருது. அதில் 30 ரூபா வந்து கமிஷன், ஏஜென்ட் கமிஷன் கொடுக்குறோம். டிஓபி எக்ஸ்பென்சஸ்க்கு 11 ரூபாய் எடுத்துக்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி கார்பஸ் அமௌண்ட்னு சொன்னேன்ல, இதுதான் அது. பார்க்கலாம். பென்ஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, 60 வயசுல ஸ்டார்ட் ஆக போகுது. ஆஃப்டர் கான்ட்ரிபியூட்டர்ஸ் டெத், 60 வயசு என்னாச்சு, 60 வயசு வரைக்கும் 60 வயசு வரைக்கும் அவர் கான்ட்ரிபியூட்டர் வந்து அமௌண்ட் கட்டிகிட்டே வராரு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 65 வயசுல வந்து அவர் இறந்துட்டாரு. 60 வயசுல பென்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கும். 65 வயசு அவர் இறந்துட்டாரு அப்படின்னா ஸ்பௌஸ் கேன் கண்டினியூ டு ரிசீவ் த சேம் பென்ஷன். அவங்களுடைய மனைவியோ இல்லை கணவரோ அந்த பென்ஷனை வந்து வாங்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஆஃப்டர் டெத் ஆஃப் த போத் கான்ட்ரிபியூட்டர், இப்போ 65 வயசுல மெயின் கான்ட்ரிபியூட்டர் இறந்துட்டாரு. இப்போ ஸ்பௌஸ் வந்து அதே பென்ஷன் வாங்கிட்டே இருக்காங்க. இப்போ அவங்களும் வந்து இறந்துட்ட பட்சத்துல 2 பேருமே இறந்துட்டாங்க தான் சொல்றாங்க. ஆஃப்டர் த டெத் ஆஃப் த போத் கான்ட்ரிபியூட்டர் அண்ட் ஸ்பௌஸ், நாமினி யாரோ அவங்க வந்து கார்பஸ் அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுவாங்க. கார்பஸ் அமௌண்ட் எவ்வளோன்னு பாருங்க, 1000 rupees. அவங்க மாசம் 1000 rupees ஸ்கீம் செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 1,70,000 ரூபாய், 1.7 lakhs அவங்க வந்து நம்ம கார்பஸ் அமௌண்ட்டா யார் கொடுக்க போறோம், நாமினிக்கு கொடுக்க போறோம். சரிங்களா? அதே மாதிரி தான் எல்லா ஸ்கீமுமே இருக்கு. 2000 அப்படின்னா 3.4 lakhs, 3000னா 5.1, 4000னா 6.8, 5000னா 8.5 lakhs வந்து நம்ம யார் கொடுக்க போறோம், கார்பஸ் அமௌண்ட்டா நாமினிக்கு கொடுத்துறோம். ஓகேங்களா? அட்டல் பென்ஷன் யோஜனா கிளைம் வந்துச்சுன்னா அது எப்படின்றத பாருங்க. ஃபார் டெத் கிளைம்ஸ் என்ன பண்ணணும், இறந்துட்டாங்க அப்படின்னா நாமினி ஆர் ஸ்பௌஸ் மஸ்ட் விசிட் த பாலிசி ஸ்டாண்டிங் போஸ்ட் ஆஃபீஸ். ஏபிஐ வந்து எந்த போஸ்ட் ஆஃபீஸில் அந்த கான்ட்ரிபியூட்டர் போட்டாரோ அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நாமினியோ இல்லை அவங்க ஸ்பௌஸோ வரணும். விசிட் மஸ்ட் பி வித்தின் 30 days ஆஃப் கான்ட்ரிபியூட்டர்ஸ் டெத். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எப்போ இறந்துட்டாரோ ஒரு கான்ட்ரிபியூட்டர் இறந்துட்ட 30 நாளுக்குள்ள அவங்க போஸ்ட் ஆஃபீஸ் வந்து விசிட் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்தே ஆகணும். அதுக்கு மேலே வந்தாங்கன்னா அவங்களால அந்த கிளைம் வாங்கவே முடியாது. சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. விசிட் அந்த நாமினியோ ஆர் ஸ்பௌஸோ 30 நாளுக்குள்ள வரணும். எப்போ கான்ட்ரிபியூட்டர்ஸ் இறந்துட்டு 30 நாளுக்குள்ள. சரிங்களா? சப்மிட் டியூலி ஃபில்டு கிளைம் ஃபார்ம் வித் ரெக்கார்ட் டாக்குமெண்ட்ஸ். என்னென்ன ஃபார்ம்ஸோ நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம கொடுப்போம். கஸ்டமர் வந்து ஏபிஐ கிளைம்னாலே நம்ம என்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கும்ல, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க கிட்ட கொடுப்போம். அவங்க எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க.
சரி, இது வந்து டெத் டைமுக்கு. ஏபிஒய் எக்ஸிட், நான் 60 வயசுக்கு முன்னாடியே ஏபி வந்து நான் கண்டினியூ பண்ண போகிறது இல்லை, நான் க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, சப்மிட் ரிக்வஸ்ட் லெட்டர் வித் பிரான் அண்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ். நம்ம ஏபிஒய் நம்ம என்ரோல் பண்ண உடனே கஸ்டமருக்கு பிரான், நம்ம கிட்ட கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ்க்குலாம் பிரான் கார்டு இருக்குல்ல, பர்மனன்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர், அந்த மாதிரி ஒரு கார்டு வந்து கான்ட்ரிபியூட்டர் போயிடும். அந்த கான்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணணும், 60 வயசுக்கு முன்னாடி நான் வந்து பிஎன்சி மாதிரி பண்ணிக்க போகிறேன், நான் ஏபிஒய்லேருந்து எக்ஸிட் ஆக போகிறேன் அப்படின்னா ரிக்வஸ்ட் லெட்டரும் அந்த பேன் கார்டையும் சப்மிட் பண்ணணும். எங்கே சப்மிட் பண்ணணும்னா ஏபிஒய் ஸ்டாண்டிங் போஸ்ட் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? சரி, அதை நம்ம வாங்கிட்டோம். அந்த கன்சர்ன் போஸ்ட் மாஸ்டர் அவங்க என்ன பண்ணணும்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஆன்லைனில் என்ட்ரிஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்றத கன்சர்ன் போஸ்ட் மாஸ்டர் செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 3 ஸ்கீமுக்கும் நோடல் ஆஃபீஸ் எதுன்னு சொன்னேன், சென்சர்ட் மார்க்கெட்ஸோ நியூ டெல்லின்னு சொன்னேன்ல, அதே தான். அந்த இடத்துக்கு சீனியர் போஸ்ட் மாஸ்டர், சென்சர்ட் மார்க்கெட்ஸோ நியூ டெல்லி, இந்த அட்ரஸ்க்கு சர்வீஸ் டிஸ்ட்ரிக்ட் போஸ்ட்டில் அவங்ககிட்ட இந்த கான்ட்ரிபியூட்டர் இல்லைன்னா நாமினி அவங்கக்கிட்ட வாங்கின எல்லா டாக்குமெண்ட்ஸையும் இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். சரிங்களா? இது கம்பேரிசன் பாருங்கள். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சொன்னது தான் நம்ம டேபிள் மாதிரி கொடுத்துருக்கேன். டைப்பு பிஎம்ஜேஜிபி வந்து லைஃப் இன்சூரன்ஸ், நம்ம பிஎல்ஐ எல்ஐசி இருக்குல்ல, அது மாதிரி வந்து இது வந்து லைஃப் இன்சூரன்ஸ். பிஎம்எஸ்பிஒய் அப்படின்றது அந்த கேக் பாலிசி போடுறவங்க, இப்போ ஐபிவிபியில் அந்த மாதிரி ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ். இது ஏபிஒய் வந்து பென்ஷன் ஸ்கீம். சரிங்களா? ஓகே. ஏஜ் லிமிட் வந்து 18 to 50, பிஎம்ஜேஜிபிஒய். எஸ்பிஒய் வந்து 18 to 70, ஏபிஒய் வந்து 18 to 40. சரிங்களா? ப்ரீமியம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், 436, வெறும் 20 ரூபா. இந்த ஏபிஒய் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்கீமுக்கு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி 1000 2000 அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் வந்து வேரி ஆகும். இது கவரேஜ் வந்து ரெண்டுக்குமே 2 lakhs தான். நம்ம இங்கே 1 to 2 lakhs ஏன் மென்ஷன் பண்ணிக்கிறோம்னா பார்ஷியல் டிசபிலிட்டி, பர்மனன்ட் பார்ஷியல் டிசபிலிட்டின்னு நம்ம 1 lakh கொடுக்குறோம்ல, அதுக்காக இங்கே 1 lakh கொடுத்துருக்கோம். சாரி, 1 lakh கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ஏபிஒயில் வந்து 1000 to 5000 வரைக்கும் நம்ம மந்த்லி பென்ஷனாக கொடுக்க போகிறோம். நம்ம டார்கெட் இது யார் டார்கெட் பண்ணி போகிறோம்னா, இது வந்து பிஎம்ஜேஜிஒய், நீங்கள், நான், அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் எல்லாருமே போடலாம். பிஎம்எஸ்பிஒயும் அதே தான். அட்டல் பென்ஷன் யோஜனா அப்படின்றது அன்ஆர்கனைஸ்டு செக்டார் ஒர்க்கர்ஸ். சரிங்க சார், இப்போ நம்ம ஏபிஒய் நம்ம போட முடியாதுன்னா நம்மளும் போடலாம். கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து ஆல்ரெடி நம்ம என்பிஎஸ் யூபிஎஸ் போட்டுருக்கோம், நம்ம ஏபிஒய் போடலாம்னா நம்மளும் போட்டுக்கலாம் தாராளமாக. ஓகேங்களா? சார் எல்லாம் முடிஞ்சிருங்க சார். ரைட், ஓகே ஓகே, அவ்வளோதானா உதயா? அவ்வளோதாங்க சார், எல்லா ஸ்கீமும் கவர் ஆகிடுச்சு சார். தேங்க்யூ எவரிபடி. எல்லாத்தையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ உதயா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ சார். ஆல் த பெஸ்ட். எல்லாம் நான் எக்ஸாம் நல்லா எழுதுங்க.